நீங்க சட்டமன்றத்தில் 2000 மூட்டை ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணப்படுகிறதுன்னு சொல்றதா எடப்பாடி பழனிசாமி நேற்று திருவாரூர்லேயே பேட்டி கொடுத்துருக்காரு. அது சொல்லலாங்க சார். ஒரு டிபிசியில் இப்போ இன்னொரு மிஷின் தேவைன்னா இன்னொரு மிஷின் போட்டு அதுக்கு ஒரு 1000 மூட்டை, ஒரு மூட்டை போடுங்க. உங்கள் ஊரில் ஒரு 1000 ஒரு டிபிசி துவக்கிறாங்க, அதிகமாக இந்த ஒரு மிஷின் கொடுப்பாங்க, அதுக்கு 1000 மூட்டை பிடிக்கலாம். இப்போ தேவைங்கும் போது அந்த இடத்துல இன்னொரு மிஷினை போட்டு இன்னொரு 1000 மூட்டை பிடிக்கலாம்னு சொல்லி அந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட 80 சென்டரில் அது போல் தேவைக்கேற்ப அந்த கூடுதலாக மிஷின் கொடுத்து 80 சென்டரில் அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து அது அவர் வந்து இப்போ சீசனுக்காக வராரு. இப்போ திருவாரூருக்கு வந்தாரா இல்லை முதலமைச்சருக்கு வந்தாரா? அவங்க அரசியல் பண்ணுவதற்கு எது வேணாலும் சொல்லலாம், அவங்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது. எது பொய்யே வாழ்க்கையாக சொல்லுகிறவர்கள், எதையும் இப்போ நிஜமாக சொல்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நன்றிங்கிற வார்த்தை என்கிட்ட கிடையாது. நேற்று முதலமைச்சர் ஆக்கினவர்களே மறுநாளே முதல் நாள் காலில் வந்து தவந்து முதலமைச்சராக வராங்க. மறுநாள் அந்த அம்மா சிறைக்கு போகிறாங்க. திரும்பி என்னைக்கு முதலமைச்சராக அன்னைக்கு பார்த்தது தான். அன்னைக்கு காலையில் வந்து முதலமைச்சர் பதவி வாங்கினார். அதற்கு பிறகு அந்த அம்மா ஜெயிலுக்கு போகிறாங்க. திரும்பி பார்க்க விடலை. நீங்கள் அட்லீஸ்ட் நீங்களாச்சும் பார்ப்பீங்க. உங்களை அதாச்சும் ஒருத்தர் உயர்த்தினாங்கன்னா, ஒரு பதவிக்கு உயர்த்தினாங்கன்னா நன்றியுடன் இருப்பாங்க. நன்றிங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியல, அர்த்தம் என்னான்னு தெரியல. தெரியாதவ சொல்லுவதை நாங்கள்லாம் பார்க்க மாட்டோம். இதே திருவாரூருக்கு என்னைக்கு வந்திருக்காரு? இப்போ திருவாரூருக்கு எத்தனை தடவை முதலமைச்சர் நேரடியாக வந்திருக்காரு. இந்த திருவாரூருக்கு வந்து தான் எவ்வளோ அறிவித்திருக்காரு. இதையெல்லாம் சிந்திக்க வேண்டுகிறேன். நடக்கின்ற பணியை துரிதப்படுத்த வேண்டும் என்று அந்தந்த ஆப்பில் வந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆப்பில் மூலமாக அந்தந்த இடத்த ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்கள் அவர் எப்படி அறிவிக்கிறாரோ மாவட்ட ஆட்சியர் செய்வாங்க. அதையும் அதெல்லாம் கணக்கு பார்த்து தான் செய்வாங்க. பாதிக்கப்பட்ட பயிரில் வந்து நிபந்தனையின்றி கொள்முதல் செய்யணும், அமெரிக்க இழப்பீடு உடனே கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ வந்து இப்போ ஈரப்பதம் வேண்டும், இப்போ 22% வேண்டும் என்று துறை மூலமாக அறிவுறுத்தப்பட்டு கடிதம் எழுதப்பட்டு இப்போது அவர்கள் நேற்றைய தினம் குழு வருவதாக ஆய்வு செய்ய வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஆய்வு செய்கின்ற பணி பண்ணி அவர்கள் ரிப்போர்ட்டு கொடுத்து அதுக்கு ஈரப்பதம் 22% அறிவிக்கும் போது அது வாய்ப்புகள் கிடைக்கப்படும். ஆக எதையும் துரிதமாக காலத்தில் செய்ய வேண்டும், எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். கடந்த ஆண்டு சம்பா பயிர் எள்ளு பருத்திக்கு இன்னும் இழப்பீடு கொடுக்காம இருக்கு. இப்போ அதுக்குள்ளேயே அடுத்த இழப்பீடு கேட்குற மாதிரி விவசாயிகளோட நிலைமை வந்துச்சுங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. வரும், எல்லாமே எதையும் முழுமையாக கொடுக்கக்கூடிய அரசு தான் முதலமைச்சர். ஆக நேரடியாக நாங்கள்லாம் ஆய்வு செய்கிற காரணத்தால் கண்டிப்பாக எல்லாம் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.